இதுல பிரெயின்ன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ். சரியா? ஸோ ஐ டோல்ட் யூ அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல இஎல்டி, நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ், செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் இது எல்லாமே அந்த டாபிக்ல தான் வரும். ஓகே, ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் பிரெயின். பிரெயினுக்கும் லாங்குவேஜுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஹவு பிரெயின் ஒர்க்ஸ் அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து ஆல்தோ த டேர்ம் இஸ் மாடர்ன், பட் இது வந்து 19th சென்ச்சுரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வேர்ட் வந்து இட் கேம் இன் டு எக்ஸிஸ்ட் இந்த 19th சென்ச்சுரி இட் செல்ஃப். ஆரம்பத்துல எல்லாம் நிறைய பேர் there was a challenge. என்னன்னா, அப்போ பிரெயின்ல லாங்குவேஜ் எங்க போய் தங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஸ்டடி. ஓகேவா? இட் வாஸ் அ சேலஞ்ச், பட் தே ஃபவுண்ட் இட். அதை ஃபைண்டும் பண்ணிட்டாங்க நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபினியஸ் கேஜ் அப்படின்றவருடைய கேஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாரு ஜார்ஜ் ஆரம்பத்துல பேசும்போதே. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்மேன் என்ன பண்ணாருன்னா, he injured by a tamping rod. ஓகேவா? அந்த ராட் என்ன பண்ணுச்சுன்னா, இட் வென்ட் த்ரூ ஹிஸ் ஃப்ரண்டல் லோப். ஓகேவா? உள்ள போயிட்டு லெஃப்ட் சீக் வழியா உள்ள போய் ஃபோர்ஹெட் வரைக்கும் போயிடுச்சு, குத்திக்கிச்சு அப்படியே. ஓகேவா? ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, அவள் தான் அது மூளைக்கு போயிடுச்சு, இனிமே இவர் பேச முடியாது, அவளோட செத்துருவாருன்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க. பட் சர்ப்ரைசிங்லி ஹி ரெக்கவர்ட் வித் நோ டேமேஜ் டு சென்சஸ் ஆர் ஸ்பீச். ஆமா. ஸோ சர்ப்ரைசிங்லி அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டடி பண்ணாங்க. எப்படி ஸ்டடி எந்த ஸ்டடி பண்ணி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸோ திஸ் ஸ்டடி ஷோஸ் தட் லாங்குவேஜ் இஸ் நாட் லொகேட்டட் இன் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயின்ல ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்னு இருக்கு. ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல கிடையாதான், பேக் பார்ட்ல தான் இருக்கான். ஓகேவா? பேக் பார்ட்ல அதையும் நம்ம டீடைல் பிக்சரும் இருக்கு. ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ எங்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத படிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ லாங்குவேஜ் ஏரியாஸ் இந்த பிரெயின்ல லாங்குவேஜ் ஏரியாஸ் என்னென்னு பாருங்க. See, important language areas are located above the left ear. ஓகேவா? ப்ளீஸ் ரிமெம்பர், லாங்குவேஜ் ஏரியான்றது லெஃப்ட் சைட்ல தான், லெஃப்ட் இயர். ஓகே, லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஸோ பிரெயின் ஸ்ட்ரக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும். பிரெயின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, த பிரெயின் ஹேஸ் 2 ஹெமிஸ்பியர்ஸ். ஓகேவா? லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர்னு 2 இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த லெஃப்ட் ரைட்ல, ஸோ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இட்ஸ் இதுதான் வந்து லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ற ஏரியா வந்து லெஃப்ட் சைடு தான் எல்லாம் வேலை செய்யும், ரைட் சைட்ல வேலை செய்யாது. ரைட் சைடு என்ன தெரியுமா பண்ணும்? இட் இஸ் லெஸ் இன்வால்வ் இன் லாங்குவேஜுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. இது வந்து இட் இஸ் மோர் இன் ஸ்பேஷியல் கிரியேட்டிவ் ஃபங்க்ஷன். லாங்குவேஜ்ல கிரியேட்டிவா யோசிக்கிறது. ஓகேவா? இப்போ மற்ற சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறோம் இல்லையா, லாங்குவேஜ் வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் வந்து ஃபைன் பண்ணி ஸ்டடி பண்ணோம். மியூசிக், ஓகேவா, மற்ற விஷயம் சவுண்ட்ஸ் இது பண்றது, என்ஜாய் பண்ண, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எது பண்ணும்னா ரைட் ஹெமிஸ்பியர் பண்ணும். சரியா? ஸோ when studying the left hemisphere, researchers identified shaded areas. ஓகேவா? லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ல ஷேடட் ஏரியாஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். அந்த ஷேடட் ஏரியாஸ் தான் உங்களுக்கு இந்த பிரெயின்ல, இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஸோ பிரெயின் பிக்சர்ல ஷேடட் இருக்கு, ஷேட் பண்ண ஏரியா. அந்த ஷேட் பண்ண ஏரியா தான் ஸ்பீக்கிங்கும் லிசனிங்கும் முக்கியமான இடம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 1 வந்து லெஃப்ட்ல, இப்போ உங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 1 இருக்கு, கீழே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு டார்க்கா இருக்கு, அது வந்து 2வது பிளேஸ். 3rd பிளேஸ் பாத்தீங்கன்னா லைட் கலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து 3rd. இன்னொன்னு வந்து நடுவுல ஒரு கனெக்ஷன் மாதிரி கோடா இருக்கு பாருங்க, நர்வ்ஸ் அது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் 4. அதாவது என்னென்ன ஏரியா அப்படின்னு இருக்காங்க அந்த பிரெயின்ல. ஓகேவா? சரி, ஐ வில் டெல் யூ. நம்பர் 1 இருக்குது இல்லையா, கீழே கொஞ்சம் பெருசா டார்க்கா இருக்கு பாருங்க, அதுதான் புரோகாஸ் ஏரியான்னு சொல்லு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு புரோகாஸ் ஏரியா. அந்த புரோகாஸ் ஏரியாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆன்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ். இதுக்கு பேர் நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை இந்த டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ ஆன்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ்.
ஸோ எங்க இருக்குது? லெஃப்ட் ஹெமிஸ்பயர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா பால் புரோக்கா. அதனாலதான் அதுக்கு பேரு புரோகாஸ் ஏரியான்னு பேரு. சரியா? பால் புரோக்கா அதை கண்டுபிடிச்சதால அதுக்கு பேரு புரோகாஸ் ஏரியா. இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பீச் ப்ரொடக்ஷன், ஸ்போக்கன் லாங்குவேஜ். பேசுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த புரோகாஸ் ஏரியா தான். ஸோ இட் இன்வால்வ் இன் ஜெனரேட்டிங் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு முக்கியமான வேலை செய்யறது இதுதான். சரியா? இன்கேஸ் அந்த புரோகாஸ் ஏரியா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரோகாஸ் ஏரியா டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா புரோகாஸ் அஃபேஷியா வரும். ஓகே, புரோகாஸ் அஃபேஷியா. புரோகாஸ் அஃபேஷியானா மீனிங் என்னன்னா, இட்ஸ் ஸ்லோ, எஃபர்ட்ஃபுல், அன்கிராமட்டிக்கல் ஸ்பீச். தப்பு தப்பா பேசுவோம், கிராமட்டிக்கலா பேச மாட்டோம். ஓகேவா? கிராமட்டிக்கலா இல்லாம தப்பு தப்பா பேசுவோம். அப்போ ஸ்போக்கன் தடைப்படும். புரோகாஸ் ஏரியா அஃபெக்ட் ஆனா நம்ம ஸ்பீக்கிங் தடைப்படும். அந்த ஸ்பீக்கிங் எப்படி வரும்? அன்கிராமட்டிக்கலா இருக்கும், ஸ்லோவா ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த புரோகாஸ் ஏரியா. புரியுதா? ஸோ நம்பர் 1. சரி, வெர்னிக்ஸ் ஏரியா. ஓகேவா? வெர்னிக் ஏரியானா எதுன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வெர்னிக் ஏரியா. ஸோ நம்பர் 2ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து வெர்னிக் ஏரியா. ஸோ இந்த வெர்னிக் ஏரியாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, போஸ்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ். இட்ஸ் கால்ட் போஸ்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ். இதை கண்டுபிடிச்சது கார்ல் வெர்னிக். ஓகேவா? கார்ல் வெர்னிக் இஸ் அ ஜெர்மன். ஸோ இஸ் அ ஜெர்மன். இதுக்கு முன்னாடி பால் புரோக்கா பார்த்தோம் இல்லையா, அவரு பிரெஞ்சு. பால் புரோக்கா இஸ் ஃப்ரம் பிரெஞ்சு. 1860ல கண்டுபிடிச்சிருக்காரு அதை. சரியா? இவர் வந்து 1870ஸ்ல, ஓகே, 1870ஸ்ல கார்ல் வெர்னிக், ஜெர்மன். ஸோ ஹீ ஃபவுண்ட் திஸ் ஏரியா. தட் இஸ் வை திஸ் ஏரியா இஸ் கால்டு வெர்னிக்ஸ் ஏரியா ஆர் போஸ்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ். ஓகேவா? இது என்ன தெரியுமா வேலை செய்யுது? இட் இன்வால்வ்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்போக்கன் லாங்குவேஜ். இப்போ யாரோ பேசுறாங்க, நாம கேட்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேலையை செய்யறது தான் வெர்னிக்ஸ் ஏரியா. ஓகேவா? புரோகாஸ் ஏரியா என்ன பண்ணும்? பேசும், பேசுறதுக்கு தேவையானத வேலையை செய்யும். பட் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சரியா? இந்த இடம் டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெர்னிக்கோட ஏரியா டேமேஜ் ஆச்சுன்னா இது என்ன வேலை, என்ன பிரச்சனை நடக்கும்? புரியாது இல்லையா? ஆமா. டேமேஜ் ஆச்சு, ஃப்ளூவன்ட் பட் நான் சென்சிக்கல் ஸ்பீச். ஓகேவா? நாம ஸ்பீச் காம்ப்ரஹென்ஷனுக்கு முக்கியமான வேலை அதான் பண்ணுது. புரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுற ஸ்பீச்சும் நான் சென்சிக்கலா வரும். ஓகேவா? ஸோ வெர்னிக்ஸ் அஃபேஷியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க டேமேஜ் ஆச்சுன்னா வெர்னிக்ஸ் அஃபேஷியா வரும். APHASIA. ஸோ வெர்னிக்ஸ் அஃபேஷியா வந்துச்சுன்னா நம்ம ஃப்ளூயண்டா இருப்போம், பட் வி ஸ்பீக் நான் சென்சிக்கல் ஸ்பீச். அண்ட் காம்ப்ரஹென்ஷன் நல்லா இருக்காது, ஏன்னா பேசுறதே புரியாது. அப்ப நாம பேசுறதும் மற்றவங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வெர்னிக்ஸ் ஏரியா. 3வது ஏரியா, ஓகேவா, இதுதான் மோட்டார் கார்டெக்ஸ். ஓகேவா? மோட்டார் கார்டெக்ஸ் எதுன்னா இந்த ஏரியா, இந்த லைட்டா பெருசா இருக்குது, நிறைய இருக்கு பாருங்க. சரியா? ஸோ இந்த ஏரியா தான் லைட் கலர்ல இருக்கிறது கார்டெக்ஸ், சாரி, மோட்டார் கார்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த மோட்டார் கார்டெக்ஸ் என்ன பண்ணும்? இது எங்க இருக்குது? இட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த மசில்ஸ். ஓகேவா? அதாவது ஆர்டிகுலேட்டரி மசில்ஸ் இருக்குதுல்ல. இப்ப நான் பேசணும், இப்ப நான் பேச போறேன். அப்ப நான் பேச போறேன்னா இந்த ஏரியா தான் என்ன பண்ணும்னா, எதெல்லாம் பேசுறதுக்கு மசில்ஸ் தேவை, வேலை செய்யணுமோ, எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம், அதாவது ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இருக்கோ, அந்த ஆர்கன்ஸை வேலை செய்ய வைக்கிறது இதுதான். இட் கண்ட்ரோல்ஸ். இப்ப நான் சொல்லணும்னா வாயை திறக்கணும். அப்ப அந்த மசில்ஸ் வேலை செய்ய வைக்கிறது, அதுக்கு தேவையான இன்புட்டை கொடுக்கறது எதுனா இந்த மோட்டார் கார்டெக்ஸ் தான். மோட்டார்னால என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட்னு அர்த்தம், ஃபங்க்ஷனிங்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அதர் நேம் கிடையாது. இது வந்து எங்க இருக்குதுன்னா, இட் இஸ் நியர் புரோகாஸ் ஏரியா. புரோகா ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கு. இட் கண்ட்ரோல்ஸ் a voluntary movement like hands, arms, face, jaw,
கை கால் நம்ம பேசும்போது எல்லாம் மூவ் பண்றோம் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் எதுனா இந்த மோட்டார் கார்டெக்ஸ் தான். அந்த மோட்டார் கார்டெக்ஸ் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது. சரியா? சோ இத கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பாருங்க. சாரி, இத வச்சு ஒரு டிஸ்கவரி பண்ணாங்க. பென்ஃபீல்ட் அண்ட் ராபர்ட்ஸ். ஓகேவா? பென்ஃபீல்ட் அண்ட் ராபர்ட்ஸ். ஓகேவா? இவங்க 2 பேரும் யூஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து அண்ட் ஃபவுண்ட் சர்டன் மோட்டார் கார்டெக்ஸ் ஏரியாஸ் இன்டர்ஃபியர் வித் நார்மல் ஸ்பீச். ஒரு நார்மலான ஸ்பீச்சுக்குள்ள இந்த மோட்டார் கார்டெக்ஸ வந்து என்ன பண்ணுச்சுன்னா இன்டர்ஃபியர் பண்ண வச்சுட்டாங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனை கொடுத்து. அவங்க ஸ்டடியில அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டடி பண்ணவங்க, அதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா பென்ஃபீல்ட் அண்ட் ராபர்ட்ஸ். இவங்க 2 பேரும் இன்னொரு டிஸ்கவரியா பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மோட்டார் கார்டெக்ஸ்ன்றது பேசுறதுக்கு தேவையான கண்ட்ரோல், மசில் கண்ட்ரோல பண்றது மோட்டார் கார்டெக்ஸ். இது வந்து 3rd பிளேஸ். 4வது இதுதான் ஆர்குவேட் ஃபாசிகுலஸ். ஓகேவா? இது வந்து என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பிக்சர்ல பார்த்தா லைனா இருக்கும், ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும் இங்க இருந்து இங்க வரைக்கும். லைக் எதுல இருந்துன்னா வெர்னிக்ஸ் ஏரியால இருந்து புரோகாஸ் ஏரியாவுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 லைன் போட்டிருப்பாங்க. சரியா? இது வந்து நர்வ் ஃபைபர்ஸ். அந்த ஆர்குவேட் ஃபாசிகுலஸ் இருக்கு இல்லையா, ஸோ தே ஆர் த பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இதை யார் கண்டுபிடிச்சா? கார்ல் வெர்னிக் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகே, வெர்னிக்ஸ், கார்ல் வெர்னிக் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இது என்ன பண்ணும்னா, இட் கனெக்ட்ஸ் வெர்னிக்ஸ் ஏரியா வித் புரோகாஸ் ஏரியா. புரோகா ஏரியாவையும் வெர்னிக்ஸ் ஏரியாவும் கனெக்ட் பண்றதுதான் இந்த ஆர்குவேட் ஃபாசிகுலஸ். ஓகேவா? See, it enables coordination between understanding and producing. நம்ம பேசும்போது, அதாவது நம்ம ஒரு விஷயத்த கேட்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு உடனே நாம ரிப்ளை பண்றோம் பாத்தீங்களா? சோ அதுக்கு காரணம் எதுனா இந்த கனெக்ஷன் தான். சோ இட் எனேபிள்ஸ் கோஆர்டினேஷன் பிட்வீன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரொடியூசிங். சோ ப்ரொடியூசிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கோஆர்டினேட் பண்றது இந்த ஃபாசிகுலஸ், ஆர்குவேட் ஃபாசிகுலஸ். ஓகே, சோ ஒருவேளை இதுக்கு டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டக்ஷன் அஃபீசியா, இதுக்கு வர்றது பிரச்சனை என்னன்னா கண்டக்ஷன் அஃபீசியா வரும். See, good comprehension and fairly fluent speech. நல்ல காம்ப்ரஹென்ஷன் இருக்கும், நல்லாவே புரிஞ்சுப்பீங்க, அதே மாதிரி ஃப்ளூவெண்டாவும் பேசுவோம். பட் டிஃபிகல்ட்டி ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ். என்ன பிரச்சனை வரும்னா, வேர்ட்ஸை ரிப்பீட் பண்றதுல ப்ராப்ளம் வரும், திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எதுனா கண்டக்ஷன் அஃபீஷியால. ஸோ இதுதான் இந்த 4 ஏரியா. ஓகேவா? அகைன் ரிப்பீட்டிங், புரோகாஸ் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வந்து கண்டுபிடிச்சவங்க புரோகா, பால் புரோகா, அதனால அதுக்கு புரோகாஸ் ஏரியான்னு பேரு. இட் இஸ் இன்வால்வ் இன் ஜெனரேட்டிங் ஸ்போக்கன் லாங்குவேஜ். இது வந்து நாம பேசுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது புரோகாஸ் ஏரியா. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேரு ஆன்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ். இந்த இடம் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? புரோகாஸ் அஃபேஷியா வரும். அதே மாதிரி இன்னொரு சைடு போஸ்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ் இருக்கு, அதுக்கு தான் வெர்னிக்ஸ் ஏரியான்னு பேரு. இதை கண்டுபிடிச்சவர் கார்ல் வெர்னிக், அதனால அதுக்கு பேர் வெர்னிக்ஸ் ஏரியா. ஓகேவா? இது என்ன பண்ணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நாம கேட்கிறோம் இல்லையா, கேட்கறத நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இந்த வேலையெல்லாம் செய்யறது வெர்னிக்ஸ் ஏரியா. அடுத்தது மோட்டார் கார்டெக்ஸ் இருக்கு. மோட்டார் கார்டெக்ஸ் என்ன பண்ணும்னா, இதுதான் வந்து நம்ம பேசுறதுக்கு தேவையான மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? இப்ப கை ஆட்டுறோம், கை அசைக்கிறோம், ஓகே, வாய் அசைக்கணும், ஓகேவா? இந்த வேலைகள் எல்லாமே பண்றது எதுனா இந்த மோட்டார் கார்டெக்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தது என்னது? ஆர்குவேட் ஃபாசிகுலஸ். ஆர்குவேட் ஃபாசிகுலஸ் வந்து இட்ஸ் a nerve fibers. It connects the Broca's area and வெர்னிக்ஸ் ஏரியா, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது ஒரே நேரத்துல கோஆர்டினேஷன் கொடுக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஸ்பீக்கிங் கோஆர்டினேட் பண்றது இதுதான். இதுல பிரச்சனை வந்தா என்ன வரும்? கண்டக்ஷன் அஃபீஷியா வரும். ஓகேவா? சோ இதுதான் இந்த 4 ஏரியா. ஓகே, 4 ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, see, the pathway for hearing and speaking. ஒரு வார்த்தையை நம்ம கேட்கறோம், பேசுறோம், இது எப்படி நடக்குது? பட் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இப்பவே பார்த்துட்டோம். முதல்ல வார்த்தை என்ன பண்றோம்? we hear. ஓகேவா? the word is heard. இது எங்க போயிட்டு காம்ப்ரஹெண்ட் ஆகும், எங்க புரிஞ்சுக்குதோ? வெர்னிக்ஸ் ஏரியால புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அங்கிருந்து சிக்னலை ஆர்குவேட் ஃபாசிகுலஸ் மூலமா எங்க அனுப்புது? சிக்னலை வந்து புரோகாஸ் ஏரியாவுக்கு அனுப்புது. ஏன்னா நீ கேட்டுட்ட,
இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, வாட் இஸ் யுவர் நேம்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் காதுல முதல்ல வாங்கிக்கிறேன். அப்ப வாங்கின உடனே அதை முதல்ல எங்க போய் சேருதுன்னா, காது வழியா போயிட்டு வெர்னிக்ஸ் ஏரியாவுக்கு போகுது. வெர்னிக்ஸ் ஏரியால போயிட்டு அது புரிஞ்சுக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின உடனே வெர்னிக்ஸ் ஏரியால இருந்து ஆர்குவேட் ஃபேசிகுலஸ் மூலமா எங்க சிக்னல் கொடுக்குது, அடுத்தது புரோகாஸ் ஏரியாவுக்கு சிக்னல் கொடுக்கும். அப்படி சிக்னல் அங்க கொடுத்து என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு பதில கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ புரோகாஸ் ஏரியாவுக்கு போன உடனே சிக்னல் அடுத்தது எங்க போகுதுன்னா மோட்டார் கார்டெக்ஸ்க்கு போகுது. அது எதுக்கு? நான் பேசணும் இல்லையா? நான் பேசணும்னா என் வாய் அசைக்கணும். ஓகேவா? அப்ப அந்த மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யணும். அப்ப மோட்டார் கார்டெக்ஸ் முதல்ல என்ன மெசேஜ் அனுப்புது? பேசுறதுக்கான மசில்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கான மெசேஜ் சிக்னலை அனுப்புது. ஓகேவா? அப்ப அது அனுப்புறது மூலமா நம்ம வாய் திறந்து பேசுறோம். சரியா? சோ திஸ் இஸ் ஹவு வி ஸ்பீக். ஒரு வார்த்தையை பேசுறது இப்படிதான். சரி, இதுல பேசுறதுல நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைக் இப்போ ஐயோ தொண்டை வரைக்கும் வந்துச்சு வாயில வரல. அதே மாதிரி பேசும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங், டிப் ஆஃப் த டங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நுனி சடனா மாத்தி லாரிக்கு பதிலாக ராலின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் டங் ட்விஸ்டர்ஸ்ல வரும் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த ஃபினாமினன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப் த டங். டிப், டிஐபி, டிப் ஆஃப் த டங். See, tip of the tongue என்ன அர்த்தம் தெரியுமா? knowing a word but temporarily unable to retrieve. நமக்கு என்ன ஆகும்னா வார்த்தை தெரியுது, ஆனா வாயில வரல, ஞாபகம் வரல, ரிட்ரீவ் பண்ண முடியல. அதுக்கு பேர் டிப் ஆஃப் த டங். See, some word is just eluding us. See, we know the word but won't come to the surface. வார்த்தை தெரியும், சடனா வராது. ஓகேவா? அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து நிக்காது. அதுக்கு பேர் தான் டிப் ஆஃப் த டங். ஃபார் எக்ஸாம்பிள், see, ஸ்பீக்கர்ஸ் ஆஃபன் நோ த ஃபர்ஸ்ட் சவுண்ட், சிலபல் கவுண்ட் எல்லாமே தெரியும். பட் என்ன ஆகாதுன்னா பிரெயின் வந்து சடனா வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபயர் டிஸ்டிங்விஷர் ஃபார் எக்ஸ்டிங்விஷர். நாம எக்ஸ்டிங்விஷருக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஃபயர் டிஸ்டிங்விஷர் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஏன்னா அந்த வார்த்தை சடனா வரல. இதுக்கு பேர் தான் என்னது? டிப் ஆஃப் த டங். நெக்ஸ்ட் செகண்ட் டைப், ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங். அடுத்தது ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங்ன்றது எ லாங் ஸ்டோரி ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்றோம். அதாவது எ லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்றதுக்கு பதிலா, ஓகேவா, எ லாங் ஸ்டோரி ஷார்ட் அப்படி சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா பின்னாடி இருக்கிற சத்தத்தை முன்னாடி கொண்டு வந்துடும், சவுண்ட். அதாவது எ லாங் ஸ்டோரிக்கு பதிலா எ லாங் ஸ்டோரி ஷார்ட். அப்போ ஸ்டோரி ஷார்ட் சொல்லணும், ஆனா நாம என்ன சொல்லிடுறோம்? ஸ்டோரி ஸ்டார்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்டோரி ஷார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கு பேர் தான் ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங். Okay, so retrieval errors shows strong phonological similarity. Phonological similarity இருக்கும். அதாவது phonological similarity ஒரே மாதிரியான சத்தம் வரும் பக்கத்துல. அப்படி வரும்போது we get confused. சரியா? அப்ப அதுக்கு பேர் தான் slips of the tongue. இதை இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பூனரிசம். எஸ், இதுக்கு பேர் இன்னொரு பேரு ஸ்பூனரிசம், இல்லைன்னா மேலப்ரோபிசம். அதாவது ஸ்பூனரிசம்னா என்ன? டிரான்சிஷன் ஆஃப் சவுண்ட்ஸ், அதாவது சவுண்ட மாற்றி பேசுறது. ஓகேவா? மேலப்ராபிசம் எதுல இருந்து வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா? ஷெரிடன் பிளேயோட ரைவல்ஸ், அதுல வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப் இருப்பாங்க. சோ அவங்க பேர்ல தான் மேலப்ராபிசம் வந்துச்சு. சரியா? சி எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்பூனரிசம்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க. சோ ஸ்பூனரிசம் எப்படி பேர் வந்ததுன்னா, இட் நேம்ட் ஆஃப்டர் வில்லியம் ஸ்பூனர். இவர் தான் அதை கண்டுபிடிச்சு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாரு ஸ்பூனர். இஸ் அன் ஆக்ஸ்போர்ட் கிளர்ஜிமேன். ஓகேவா? ஸோ மேபி அவருமே என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அவர் பேச்சுலயும் அந்த மாதிரி தப்பா பேசியிருக்காரு, இனிஷியல் சவுண்ட்ஸை மாத்தி. அதனால அவருக்கு அந்த பேருக்கு வந்து ஸ்பூனரிசம்னு பேர் வந்தது. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் இனிஷியல் சவுண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் ஸ்பூனரிசம். இன்டர்சேஞ்ச் ஆஃப் இனிஷியல் சவுண்ட். ஐ டோல்ட் யூ, மேக் அ லாங் ஸ்டோரி ஸ்டார்ட். அதான் மேக் அ லாங் ஸ்டோரி ஷார்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றதுக்கு, சாரி ஸ்டோரி ஷார்ட் சொல்றதுக்கு எனக்கே ஸ்லிப் ஆகுது. ஸ்டோரி ஷார்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்டோரி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நோபல் சன்ஸ் ஆஃப் டாயில் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நோபல் டன்ஸ் ஆஃப் சாயில். அதாவது இனிஷியல் சவுண்ட்ஸ் மாறும். ஓகேவா? யூ ஹாவ் யூ மிஸ்ட் ஆல் மை ஹிஸ்டரி லெக்சர்ஸ்க்கு பதிலா யூ ஹாவ் ஹிஸ்ட் ஆல் மை மிஸ்ட்ரி லெக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி மாத்தி பேசுவோம். தேர் கால்ஸ்
நமக்கே நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இது ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங். பிளாக் பாக்ஸஸ்க்கு பதிலா பிளாக் பிளாக்ஸஸ் பண்ணுவோம்ல, இட்ஸ் கேரி ஓவரிங். இங்க இருந்து இந்த இடத்துல ஸ்பூரலிசம் கிடையாது இதுக்கு பேர் வந்து கேரி ஓவர் எரர்ஸ். அதாவது இங்க இருக்கிற சத்தத்தை அடுத்த வேர்டுக்கு கொண்டு போறது. ஓகே, பிளாக் பிளாக்ஸஸ். ஓகேவா? அண்ட் தேர் இஸ் அ ரிவர்சல்ஸ் ஆல்சோ. ஓகேவா? இது இன்டர்சேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸ். சி டப் ஆஃப் டீ, கப் ஆஃப் டீக்கு பதிலா டப் ஆஃப் டீன்னு சொல்றது. அதே மாதிரி ஃப்ளூ ஷார்ட்ஸ்க்கு பதிலா ஷூ ஃபிளாட்ஸ்ன்னு சொல்றது. ஓகேவா? ஸ்டிஃப் நெக்கு பதிலா ஸ்டிக் நெஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாமே ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங்ல தான் வரும். சரி, லுக் பிஃபோர் யூ லீப்புக்கு பதிலா லூப் பிஃபோர் யூ லீப். ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்லிப்ஸ் ஆஃப் த டங். நெக்ஸ்ட் ஸ்லிப்ஸ் ஆஃப் த இயர், காது. ஸ்லிப்ஸ் ஆஃப் த இயர். சரி, இது வந்து என்ன, மிஸ்ஹியரிங் வேர்ட்ஸ். காதுல விழும்போது தப்பா கேட்டுற மாதிரி இருக்கும். மிஸ்ஹியரிங் வேர்ட்ஸ் டியூ டு த பிரெயின்ஸ் அட்டெம்ப்ட் டு மேக் சென்ஸ் ஆஃப் த ஆடிட்டரி சிக்னல். இது என்ன பிரச்சனை தெரியுமா? பிரெயின் வந்து அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிடும் சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ அதுல சென்ஸை கிரியேட் பண்ணணும் இல்லையா, அந்த ஆடிட்டரி சிக்னலை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ மிஸ்ஹியரிங் நடக்கும். ஓகே, அதுக்கு பேட்டா ஸ்லிப்ஸ் ஆஃப் த இயர். சி கிரேட் ஏப், அது வந்து கிரேட் ஏப் அப்படின்னு சேர்த்து படிக்கும்போது நமக்கு என்ன காதுல விழும்? கிரேட் ஏப் அப்படின்னு விழும். கிரேட் ஏப் அப்படிங்கிறத ஃபாஸ்டா சொல்லும்போது கிரேட் ஏப் அப்படின்னு வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்லிப்ஸ் ஆஃப் த இயர். வி சா அஃபேஷியா. அஃபேஷியான்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். வாட் இஸ் அஃபேஷியா? சி அஃபேஷியாங்கிறது இம்பேர்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். இம்பேர்மெண்ட் ஆஃப் த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். இல்லைன்னா லாங்குவேஜ் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் அஃபேஷியாக்கு லாங்குவேஜ் டிசார்டர். அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, இட் இஸ் காஸ்ட் பை பிரெயின் டேமேஜ். ஓகேவா? லோக்கலைஸ்டு பிரெயின் டேமேஜ். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர், பிரெயின்ல எந்த ஹெமிஸ்பியர்ல லாங்குவேஜ் ப்ராசஸ் நடக்கும்? லெஃப்ட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் சைடு. அது ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ல தான் லாங்குவேஜ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதான் நமக்கு தனித்தனியா பார்த்துட்டோம். புரோகாஸ் அஃபேஷியா, வெர்னிக்ஸ் அஃபேஷியா, இதெல்லாம் நம்ம தனியா பார்க்க போறோம் இப்போ. ஓகே, ஸோ இந்த அஃபேஷியா வந்து என்னென்ன காரணங்கள்லாம் நடக்குது? ஒன்னு ஸ்ட்ரோக் இஸ் மோஸ்ட் காமன். ஸ்ட்ரோக் வந்தா அஃபேஷியா வந்துடும். ஓகே, லைக் ஆக்சிடென்ட், வயலண்ட் ஆன ஒரு சில ஆக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகினாங்கன்னா ஸோ ஸ்ட்ரோக் வரும். என்ன நடக்கும்? மேபி இந்த மாதிரி அஃபேஷியா வந்தா என்ன நடக்கும்னா, இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் மைல்டு டு சிவியர் டிஃபிகல்டிஸ். அதாவது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, காம்ப்ரஹென்ஷனும் கஷ்டமாயிடும், ப்ரொடக்ஷனும் கஷ்டமாயிடும் அஃபேஷியா வந்துச்சுன்னா. சரியா? சரி, நவ் வி வில் சி த கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபேஷியா. அஃபேஷியாவோட கிளாசிபிகேஷன்: புரோகாஸ் அஃபேஷியா, வெர்னிக்ஸ் அஃபேஷியா, கண்டக்ஷன் அஃபேஷியா. முக்கியமா இந்த 3 அஃபேஷியாவை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அஃபேஷியா, புரோகாஸ் அஃபேஷியா. சி புரோகாஸ் அஃபேஷியா எங்க நடக்கும்? புரோகா ஏரியா டேமேஜ் ஆனா. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்கும்னா, இங்க டிஸ்டார்டட் ஆர்டிகுலேஷன் வரும். ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீச், டிஸ்டார்டட் ஆர்டிகுலேஷன், இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீச் பேச மாட்டாங்க, நிறைய பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க பிரச்சனை இருக்கு, பேசுறதுலதான் பிரச்சனை வந்துடும். அதனால தே வில் நாட் ஸ்பீக் அ லாட். ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டிஸ்டார்டட் ஆர்டிகுலேஷன். ஆர்டிகுலேஷன் வந்து கரெக்டா வராது, டிஸ்டார்டடா இருக்கும். விச் மீன்ஸ் டிஸ்டர்ப்டு ஆர்டிகுலேஷன் இருக்கும். ஓகேவா? அண்ட் இட் வில் பி ஸ்லோ. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசணும், எஃபர்ட்ஃபுல்லா எடுக்கணும். எஃபர்ட்லெஸ்ஸா வராது. இப்ப நம்மளால எவ்வளவு ஈஸியா ஸ்பான்டனியஸா பேசுற அந்த ஸ்பீச் வராது. ஓகேவா? அதே மாதிரி அக்ராமேட்டிக் ஸ்பீச் வில் பி தேர். அக்ராமேட்டிக்னு அர்த்தம், கிராமட்டிக்கல் தப்பா இருக்கும். ஓகேவா? அக்ராமேட்டிக்கல். ஓகே, சி எக்ஸாம்பிள்: ஐ எக்ஸ் அண்ட் ஈட் அண்ட் ட்ரிங்க் காஃபி பிரேக்ஃபாஸ்ட், இப்படிலாம் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் வில் நீட் நாட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா என்னன்னாலும் புரிஞ்சு. இப்படி எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸாம்பிள் வராது. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் யூ புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெர்னிக்ஸ் அஃபேஷியா. சி வெர்னிக்ஸ் அஃபேஷியா வந்து இட்ஸ் அ சென்சரி அஃபேஷியா. ஓகே, இட்ஸ் அதர்வைஸ் நோன் as சென்சரி அஃபேஷியா. இதுக்கு முன்னாடி புரோகாஸ் அஃபேஷியா பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் கால்டு மோட்டார் அஃபேஷியா. மோட்டார்ஸ் அஃபேஷியா இது வந்து சென்சரி அஃபேஷியா.
சி இது வந்து வெர்னிக்ஸ் ஏரியா அஃபெக்ட் ஆனா வர அஃபேஷியா. சரியா? என்ன நடக்கும்? இந்த அஃபேஷியா வந்துச்சுன்னா ஃப்ளூவண்டா பேசுவாங்க, பட் மீனிங்லெஸ்ஸா இருக்கும். சரியா? அண்ட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? வேர்ட்ஸை அதாவது தேட முடியாது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் வேர்ட்ஸ் உடனே கிடைக்கும் பேசுறதுக்கு. சரியா? அப்போ இட் இஸ் தேர் வில் பி a difficulty finding words. சரியா? அண்ட் டிஃபிகல்ட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கரெக்டான வேர்டு நம்மளால பிடிக்கவே முடியாது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அனோமியான்னு சொல்றாங்க. அனோமியா, ANOMIA. அனோமியா அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் ஃபைண்டிங் த கரெக்ட் வேர்ட். எந்த வார்த்தையை சொல்லணும்னே புரியாது. ஓகேவா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடும் அனோமியால. ஓகே, இந்த அனோமியா எங்க வரும்னா வெர்னிக்ஸ் அஃபேஷியால வரும். சரியா? நெக்ஸ்ட் கண்டக்ஷன் அஃபேஷியா. சி கண்டக்ஷன் அஃபேஷியா ஆர்குலேட் ஃபாசிகுலஸ் இருக்குது இல்லையா, இதுதான் கனெக்ட் பண்ற நர்வ்ஸ். அங்க டேமேஜ் ஆச்சுன்னா கண்டக்ஷன் அஃபேஷியா வரும். சரியா? சோ இங்க என்ன நடக்கும்? வி யூஸ் டு மிஸ்ப்ரொனவுன்ஸ், வேர்டை தப்பு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்போ கண்டக்ஷன் அஃபேஷியால ப்ராப்ளம் வந்தா. சரியா? அண்ட் பட் ஆர்டிகுலேஷன் பிரச்சனை இருக்காது, ஆர்டிகுலேஷன் ப்ராப்ளம் இருக்காது. பட் என்ன பிரச்சனை வரும்னா மிஸ்ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். இது வந்து கண்டக்ஷன் அஃபேஷியால நடக்கும். ஓகேவா? இதுல முக்கியமான டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ் தான். வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ண முடியாது. சரியா? சரி. ஸோ இதுதான் இந்த 3 அஃபேஷியா. ஓகேவா? வெர்னிக்ஸ் அஃபேஷியா, ப்ரோகாஸ் அஃபேஷியா அண்ட் கண்டக்ஷன் அஃபேஷியா. இந்த 3மே ரிலேட்டட் டு த பிளேஸ். ஓகேவா? அடுத்தது டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட். See, dichotic listening test, an experimental method used to investigate brain hemisphere. அதாவது சவுண்ட்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத பிரெயினை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு மெத்தடுக்கு பேர் தான் லிசனிங் டெஸ்ட். அதுலயே வந்துருச்சுல டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட். சரியா? ஸோ சவுண்ட் ப்ராசஸிங்க பிரெயின் ஹெமிஸ்பியர்ல இன்வெஸ்டிகேட் பண்ற டெஸ்ட்டுக்கு பேரு டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட். இந்த டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட் வச்சுதான் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா லெஃப்ட் ஹெமிஸ்பியர் தான் வந்து டாமினண்டா இருக்கு, ரைட் கிடையாது அப்படின்னு. இதுக்கு ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். See, anything experienced on the right side of the body is processed by the left hemisphere. ஓகேவா? நமக்கு வலது பக்கத்துல, அதாவது இப்போ வலது காதுல என்ன கேட்டாலும் அது எங்க தெரியுமா ப்ராசஸ் ஆகுமா? லெஃப்ட் சைடு ஆஃப் த இதுலதான் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல தான் அது ப்ராசஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த சைட்ல வந்து ஒர்க் ஆகுது பிரெயின் லாங்குவேஜ் ப்ராசஸ்க்கு? லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹெமிஸ்பியருடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பாடி இஸ் ப்ராசஸ்ட் பை த லெஃப்ட் ஹெமிஸ்பியர். சரியா? அதே மாதிரி எனிதிங் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி இஸ் ப்ராசஸ்ட் பை த ரைட் ஹெமிஸ்பியர். சொல்றேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன ரீசன் இருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட்ல எல் விட்டுட்டேன் டைப்பிங்ல. ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு பிக்சரை வச்சு சொல்லும்போது நான் சொல்ல, நாம என்ன கேட்டாலும் ரைட் சைடு, இப்போ நான் சிம்பிள் இப்போ மீனிங்க சொல்லிடுறேன். நாம வலது காதுல கேட்கும்போது என்ன பண்ணுனா ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட் பிரெயினுக்கு போயிடுமா. அதுவே லெஃப்ட்ல நாம ஏதோ கேட்டோம்னா அது முதல்ல ரைட்டுக்கு வந்து அப்புறம் தான் லெஃப்ட்டுக்கு போகுமா. புரியுதா? ஆக மொத்தத்துல ரைட்ல வந்தாதான் லெஃப்ட்டுக்கு ஈஸியா போகும்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் லெஃப்ட்ல எது கேட்டாலும் திருப்பி ரைட்டுக்கு போகுது. ரைட் ஹெமிஸ்பியர் போய் அப்புறம் லெஃப்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதனாலதான் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்த்தது பிரெயின்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பார்ட்டி இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம், யாராவது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை, லைக் சிலபிள்ஸ், வேர்ட்ஸ் எதுவாக இருந்தா பரவாயில்ல, சைமல்டேனியஸ்ல நாம அதை பிளே பண்ணும்போது ஒவ்வொரு காதலையும் என்ன பண்ணும்? கேட்கும். 2 காதலையும் கேட்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ன்றது வலது காதலையும் கேட்ன்றது இடது காதலையும் கேட்டோம்னா அப்போ சப்ஜெக்ட்ஸ் யூசுவலி ரிப்போர்ட் ஹியரிங் த ரைட் ஹியர்.
வலது காதுல என்ன கேக்குதோ அதுதான் கரெக்டா சொல்லுவாங்களாம். லெஃப்ட் காதுல கேட்கறது கரெக்டா சொல்ல மாட்டாங்க, அக்யூரேட்டா சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கு ரீசன் இதுதான். லெஃப்ட் ஸ்மியர் உடைய இம்பார்ட்டன்ஸ். ரைட் காதுல கேட்கறது தான் சீக்கிரமா உடனே பிரெயினுக்கு போகுமா, லெஃப்ட் காதுல கேட்கறது போகாதாம். ஓகேவா, இதுதான் ஸ்டடி. சி அந்த ஃபைண்டிங்ஸ் பாருங்க, அவங்க ஸ்டடி பண்ணி ஃபைண்ட் பண்ணது. சி ரைட் இயர் அட்வான்டேஜ். திஸ் இஸ் கால்ட் ரைட் இயர் அட்வான்டேஜ். சி லிங்குவிஸ்டிக் சவுண்ட்ஸ் லைக் சிலபல்ஸ், வேர்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேர் ஐடென்டிஃபைடு மோர் ஆஃபன் வென் பிரசன்டட் டு த ரைட் இயர். வார்த்தைகளா கொடுக்குறோம், சிலபல்ஸா கொடுக்குறோம் அப்படின்னா வலது காதுல கேட்கும் போதுதான் அது வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஓகே, ரீசன் என்ன பாருங்க. லிங்குவிஸ்டிக் சிக்னல் ரிசீவ்ஸ் த்ரூ த ரைட் இயர் கோஸ் டைரக்ட்லி டு த லெஃப்ட். வலது காதுல என்ன கேட்கிறோமோ அது ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு போயிடும், பிரெயினுக்கு போயிடும். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, இடது காதுல கேட்டா ஸ்ட்ரெயிட்டா அங்க போகாது, முதல்ல ரைட்டுக்கு போயிட்டு அப்புறமா தான் லெஃப்ட்டுக்கு போகும். புரியுதா? So if the signal, so linguistic if the signal is received through the left ear, ஒருவேளை இடது காதுல கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப முதல்ல என்ன பண்ண சிக்னல், இட் மஸ்ட் டிராவல் ஃபர்ஸ்ட் டு த ரைட், அதுக்கப்புறமா அங்கிருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். அதனாலதான் ரைட் இயர் ஹெமிஸ்பியருடைய இம்பார்ட்டன்ஸை நான் சொன்னேன். ஸோ அதனாலதான் வலது காதுல கேட்கறது தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், முதல்ல போய் சேரும். சரி, ஸோ லெஃப்ட் இயர் அட்வான்டேஜ் ஃபார் நான் வெர்பல் சவுண்ட்ஸ். அப்ப என்ன பாருங்க, ரைட் இயர்ல சிலபல்ஸ், வேர்ட்ஸ் கேட்டா அது சீக்கிரமா போய் சேரும். ஆனா லெஃப்ட் இயர் அட்வான்டேஜ் எதுக்குன்னா நான் வெர்பல் சவுண்ட்ஸ் மட்டும் தான் வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். சி நான் லிங்குவிஸ்டிக் சவுண்ட்ஸ் லைக் மியூசிக், காஃப்ஸ், டிராஃபிக், நாய்ஸ், சத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, தே ஆர் ரெகக்னைஸ்ட் மோர் ஆஃபன் வென் பிரசன்ட் டு த லெஃப்ட் இயர். இடது காதுல வந்து ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிக்குது, வலது காதுல பண்றது கிடையாது. ஓகேவா, they are processed faster in the right hemisphere which specializes in non-verbal processing. சரியா? see I have given you the picture. இப்போ இந்த நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், கேட்ன்றது ரைட் சைடுல இருக்கு, டாக்ன்றது லெஃப்ட் சைடுல இருக்கு. ஓகேவா, அந்த வேர்டு இருக்கு பாருங்க. கேட் வந்து உள்ள வருது காதுக்குள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு போயிடுச்சு. ஓகேவா, அந்த மார்க் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா லெஃப்ட்ல வருது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் உள்ள வருது, ஃபர்ஸ்ட் ரைட் ஹெமிஸ்பியர் போய் அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு வருது. அப்போ என்ன ஆகுது, அப்போ லெஃப்ட் காதுல கேட்கும் போது லேட் ஆகுது. அப்போ முதல் ரெண்டு வார்த்தையே நீங்க சொல்றீங்கன்னா, வலது காதுல ஒண்ணு இடது காதுல ஒண்ணு வார்த்தையை சொல்றீங்கன்னா, வலது காதுல சொல்றதுதான் முதல்ல போய் சேரும், அக்யூரேட்டா சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரைட் ஹெமிஸ்பியர் அட்வான்டேஜ், ரைட் இயர் அட்வான்டேஜ். ஓகேவா, சரி, அப்போ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் எதுக்கு யூஸ் ஆகுது, அனலைட்டிக் ப்ராசஸிங்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஃபோக்கஸஸ் ஆன் டீடைல்ஸ், ரேபிட் சீக்வன்சஸ், சவுண்ட்ஸ், வேர்ட்ஸ், கிராமர். ஓகேவா, அப்போ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஸ்பெஷலைசஸ் இன் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இங்க நாம லெஃப்ட் இயர் பத்தி சொல்லல, நாம பேசுறது லெஃப்ட் ஹெமிஸ்பியரை பத்தி பேசுவோம். ஸோ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் தான் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு முக்கியமான வேலை செய்யுது. ரைட் ஹெமிஸ்பியர் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ராடர் ஜெனரல் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் நான் லாங்குவேஜ் சவுண்ட்ஸ். ஓகேவா, இயருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் வித்தியாசம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட் இயர் வந்து வார்த்தைகளை வாங்கி லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு அனுப்புது, லெஃப்ட் இயர் வந்து சவுண்ட்ஸை வாங்கி ரைட் ஹெமிஸ்பியருக்கு அனுப்பி அப்புறமா அங்க அனுப்புது. ஓகேவா, சோ பிரெயினை வச்சு பார்க்கும்போது லெஃப்ட் ஹெமிஸ்பியர் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கும் ரைட் ஹெமிஸ்பியர் வந்து லாங் லாங்குவேஜ் சவுண்ட்ஸுக்கும் நல்லா வேலை செய்யுது. ஓகேவா, the critical period hypothesis. What is a critical period hypothesis? See, critical periodங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம எந்த ஸ்டேஜ்ல நாம வந்து லாங்குவேஜா நல்லா கத்துப்போம் அப்படிங்கிறது. ஜென்ரலி there is a period called sensory period. ஓகேவா, சென்சரி பீரியடுங்கிறது என்ன தெரியுமா, குழந்தைகளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது நம்ம லாங்குவேஜஸ் நிறைய ஈஸியா கத்துப்பாங்க இல்லையா, அந்த பீரியடுக்கு பேரு சென்சரி பீரியட்னு பேரு. ஓகேவா, சைல்ட்ஹுட்ல நாம சீக்கிரமா கத்துப்போம், அந்த பீரியட் சைல்ட்ஹுட் பீரியட் இஸ் கால்ட் as a sensory period in language acquisition. பட் அதுக்கு அப்புறமா வருது இல்லையா, லைக் சைல்ட்ஹுட்டை தாண்டிட்டோம்னா அந்த பீரியடுக்கு பேரு கிரிட்டிக்கல் பீரியட். ஓகேவா, see if children do not acquire a first language during this period, it becomes extremely difficult. Okay,
ஸோ டு அச்சீவ் ஃபுல் லாங்குவேஜ் காம்பிடன்ஸ் லேட்டர். குழந்தையா இருக்கும் போதே கத்துக்கிட்டா அதுக்கு கத்துக்கலன்னா அதுக்கப்புறம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்தாங்க, ஜீனி. பட் இது வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஜீனின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கேஸ் ஸ்டடி, நீங்க லிங்குவிஸ்டிக் சாரி பிஎட் படிக்கும்போது வந்திருக்கும். ஓகேவா? லைக் சைக்காலஜிலேயே படிச்சிருப்பீங்க. சி என்ன பண்ணாங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 13 வயசு பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா பார்த்தாங்க. அதாவது அவங்க வெளியிலேயே காட்டல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாங்க. ஷி வாஸ் கெப்ட் இன் எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷன். ஓகேவா? டைட் டு அ சேர், ஒரு சேருக்கு கட்டி போட்டு அந்த ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஓகேவா? அப்போ வார்த்தைகளே தெரியல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிசிக்கல் சென்சரி சோசியல் இமோஷனல் எதுவுமே கிடையாது, எல்லாத்துலயும் டிப்ரவேஷன் தான். சரியா? அப்போ அவங்கள கண்டுபிடிச்சி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரும்போது ஆரம்பத்துல பேசல. ஷி வாஸ் அனேபிள் டு ஸ்பீக். கிராஜுவலி என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஷி ஸ்டார்டட் இமிட்டேட்டிங் த சவுண்ட்ஸ் அண்ட் அக்வயர்ட் வெக்காபுலரி. ஓகேவா? அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. சரியா? பட் குட் நாட் மாஸ்டர் காம்ப்ளெக்ஸ் கிராமர். காம்ப்ளெக்ஸ் கிராமரை என்ன பண்ண முடியல, கத்துக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல அதாவது ஏஜ் அந்த சென்சரி பீரியடை தாண்டி வந்தோம்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ நியூரலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் என்னன்னா இதுல இருந்து டெஸ்ட் ஷோட் நோ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்ஸ்டட் ரைட் ஹெமிஸ்பியர் டுக் ஓவர் சம் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சில நேரங்கள்ல இப்படியும் இருக்கு, ரைட் ஹெமிஸ்பியரும் டுக் ஓவர் பண்ணிக்குது அப்படின்னு இந்த ஜீனியை வச்சு ஸ்டடி பண்ணாங்க. இந்த ஸ்டடிஸ் எல்லாம் கேட்பாங்களா நமக்கு தெரியல, பட் ஸ்டில் இட் இஸ் தேர். ஸோ டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட் ப்ரூவ் ஸ்ட்ராங் லெஃப்ட் இயர் அட்வான்டேஜ். இது நல்லா ஞாபகம். டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட் தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ டைகோட்டிக் லிசனிங் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் ப்ரூவ்ஸ் லெஃப்ட் இயர் அட்வான்டேஜ் இஸ் ஸ்ட்ராங்கர். ஓகேவா? Okay. So in this neurolinguistics we have seen how the brain works. அதே மாதிரி பிரெயின்குள்ள எந்தெந்த இடம் வந்து நமக்கு லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணுது, எங்க டேமேஜ் ஆனா என்ன அஃபேஷியாஸ் வரும். ஓகேவா? இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நாம இந்த டாபிக்ல பார்த்துருக்கோம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ்.